இதை எப்படி சொல்லலாம்னா ராஜராஜ சோழனுடைய ராஜகுரு கருவூர். ஏன்னா ஒரு நாட்டை எப்படி ஆளணும் அப்படின்னு நமக்கு சொல்லிக் கொடுத்த மன்னர் வந்து ராஜராஜ சோழன். இப்ப அவரை விட அவருடைய மகன் வந்து ராஜேந்திர சோழன் வந்து நிலப்பரப்புல வந்து பெருசாக ஆண்டான். ஆனா அவனை பத்தி நம்ம பேசுறது இல்லை. ஏன்னா கருவூராருடைய ஆசீர்வாதம் ராஜராஜ சோழன் இதான் உண்மை. ஏன்னா ராஜராஜ சோழன் வந்து கருவூரார் கூட அவ்வளவு அணுக்கமா இருந்து, முக்கியமா ராஜராஜ சோழனுடைய வரலாற்றுல வந்து எல்லாருக்கும் தெரியும் அவருடைய முடிவு என்னன்னு யாருக்குமே தெரியாது. அவர் என்ன ஆனாலும் தெரியாது. சில இடத்துல வந்து ஏதோ மேல இருந்து தள்ளி விட்டாரு, இறந்துட்டாரு, அப்படி ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதெல்லாம் கிடையாது. ராஜராஜ சோழன் வந்து சிவயோகி, அவரும் ஞானி, இன்னொன்னும் சிவலோக பதவி அடைஞ்சவர். சித்தர் தான். அப்புறம் ராஜராஜ சோழனும் சித்தர் தான். இதையே நான் சொல்றேன்னா, அவர் கருவூரார் கூட இருந்தவருக்கு தெரியாம இருக்குமா? நம்ம மானசீகமாக ஏற்று நடக்கும் பொழுது நமக்கு எவ்வளவு விஷயத்தை சொல்லித்தார். யோகம் சார்ந்த விஷயங்கள், அறிவு சார்ந்த விஷயங்கள், அதை தாண்டி இந்த லோகத்தில் நல்ல விஷயங்கள் நடத்துவதற்கு என்ன செய்யணும் அதுவும் நமக்கு சொல்லித்தர. சொல்லித்தரதோடு மட்டும் இல்லாமல் அதற்கு துணையாக நமக்கு எல்லாரையும் அமைச்சு கொடுக்குறோம். இப்போ நம்ம தேடினா வேற அமையாது. அதுக்கு உதாரணமே, ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை என்னன்னா, இந்த பீடத்தில் வந்து பஜனை பாட்டு பாடிக்கிட்டே இருக்கணும்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆனால் இந்த புண்ணியத்தை வந்து ராதா அவங்களுக்கு தான் சேரும். முன்னாடி அதிகம் சொல்லணும். ஏன்னா ராதா நான் சொன்னோடனே அவங்க மறுப்பு இல்லாமல் நான் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. அதுலேயும் வந்து இப்போ பாடணுங்கிற குரு தான் இப்போ நம்மளுக்கு நிரந்தரமாக பீடத்து சார்பாக இருக்காங்க. அதுக்கே கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய ஃபேமிலி இதில் வந்து எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். இப்போ இதை வந்து நம்ம பொதுவாக கருவூரார் பெருமையை நான் எல்லா இதுலேயும் நான் பேசுகிறேன். கருவூரார் பெருமை பேசுகிறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம். கமலாம்மா வந்து அவங்களும் மாதம் அன்னதானம் பண்ணும்போது மாதம் கொடுத்தாங்க. இப்போ ஒவ்வொரு அன்னதானத்துக்கும் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது. எந்த இதுலையும் அவங்க இது பண்ணுறதில்ல. அதுமாரி இந்த அன்னதானம் வந்து அனைவருடைய கான்ட்ரிபியூஷனாக தான் நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். அதுதான் சொன்னேன், கருவூரார் வந்து நம்ம கூட யாரால சேர்க்கணுமோ அவரோட சேர்த்து வச்சுருப்பாங்கன்னு சொன்னேன். இதில் முக்கியமாக இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு பல ரகசியங்கள் சொல்லிட்டு இருக்கு. என்னன்னா, இப்போ ஒரு டிவி பார்க்குறோம், அது எந்த சேனல் திருப்பும்போது அந்த சேனல் மட்டும் தெரியும். மித்த சேனல் தெரியுமா? தெரியாது. அதுமாரி நம்ம இறைவனுடைய பிரபஞ்சம் சொல்றக்கூடிய விஷயத்துல அந்த ஃப்ரீக்குவன்சி நம்ம நம்பணும்னா அவர் என்ன சொல்றான்னு நமக்கு தெரியும். ரொம்ப பேர் சொல்றாங்கல்ல, இறைவனுடைய வார்த்தை எனக்கு புரியல, இறைவன் என்ன சொல்றான்னு தெரியல அப்படிங்கிறாங்க. என்னன்னா அந்த ஃப்ரீக்குவன்சி நம்பணும், நம்மளை ட்யூன் பண்ணணும், வெளியே கிடையாது. நம்மளே நாமே ட்யூன் பண்ணும் போது நமக்கு அந்த பிரபஞ்சத்தினுடைய ரகசியம் என்னன்னு தெரியும். சிம்பிளா சொல்லணும்னா, இந்த பிரபஞ்சத்தில் இந்த அண்டத்தில் என்னென்ன இருக்கின்றதோ அதெல்லாம் நம்முடைய பிண்டத்திலும் இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த யோகம் சித்தர் வழிபாடு, இந்த சித்தர் வழிபாட்டில் வந்து அது முக்கியமா எண்ணத்தை கடைப்பிடிக்கிறோம் அப்படின்னா, இந்த பிண்டத்தில் உள்ள விஷயங்களை அண்டத்தில் உள்ளதோடு இணைக்கும் பொழுது நாம் இந்த சித்தர் நிலைக்கு வருகிறோம். சித்தர் நிலையில ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, ஒரு கட்டத்துல மரணம் அடைவோம். படமா சொன்னாங்க, எல்லாரும் மரணத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த மரணத்தை ஜெயித்தவர்கள் தான் சித்தர்கள். மித்தவங்களுக்கும் சித்தர்களும் நம்ம வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். மரணத்தை ஜெயித்தவர்கள். மரணத்தை சிம்பிளா சொன்னா எப்படி ஜெயிக்கலாம்? சரி, மரணம் எதனால வருது? உடம்பை விட்டு உயிர் போனா மரணம். இப்ப உயிருக்கு மரணமா உடம்புக்கு மரணமா? உடம்புக்கு மரணம், சரிதானா? ஏன்னா உயிர் சாவது, அது இன்னொரு உடம்புக்கு தேடி போடுது. சரி, அப்போ ஒரு கான்செப்ட் புரிஞ்சுங்க.
இந்த உடம்பை விட்டு உயிர் போயிடுச்சுன்னா இன்னொரு உடம்பை தேடும். அதுதான் இன்னொரு பிறவி மாட்டேங்குது. இப்ப எனக்கு இறைவன் கொடுத்திருக்கார் அருமையான உடம்பு. இந்த உடம்பை எனக்கு காப்பாத்திக்கிட்டா இன்னொரு உடம்பு உயிர் தேடுமா? தேடாது. சரி, இப்ப இது ரெண்டுக்குமான ஒரு பிணைப்பு எப்படி ஏன் உடஞ்சி போகுது? நல்லா தான் போயிட்டு இருக்கிறோம், திடீர்னு உயிர் உடம்புக்கு போயிடுதுல, ஏன் போகுது? சரி, இந்த உடம்பை எப்படி பாதுகாக்கலாம்? இயற்கையா ஒரு விஷயம் நான் சொன்னேன், அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது சொன்னேன். அண்டத்தில் மேஜரா ஒரு விஷயம் போடுவோம். அந்த காலத்துல புராண காலத்துல இருந்து ஒரு விஷயம், ஒரு சபதம் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க? சூரியன் சந்திரன் சாட்சியாக, இல்ல சூரிய சந்திரன் இருக்கும் வரை, இப்படிதான் சொல்லுவாங்க. ஓகே, அப்ப சூரிய சந்திரன் அந்த காலத்துல இருந்துச்சு, இந்த காலத்துல இருக்கு, நாளைக்கும் இருக்கும், அழியாது. ஓகே, அப்ப இந்த சூரியன் சந்திரனுடைய நிலைய நமக்குள்ள கொண்டு வரும். இப்ப சூரியன் சந்திரன் சேரக்கூடிய நாள் அமாவாசை, இதுதான் சயின்ஸ். ஓகே, சூரியன் சந்திரன் எதிர் திசையில் இருக்கிற நாள் வந்து பௌர்ணமி. சரி, இப்ப இங்க சூரியன் சந்திரன் நம்ம உடம்புல எங்க இருக்கு? இரு கண்கள் தான் சூரியன் சந்திரன். அதுக்கு உதாரணம், நீங்க சிவாலயம் உள்ள நுழைஞ்சீங்கன்னா, உள்ள நுழையும் போது இடது பக்கமும் வலது பக்கமும் சூரியன் சந்திரன் சிலை வச்சிருப்பாங்க. ஓகே, சரி, இந்த சூரியன் சந்திரனுடைய வந்து நினைவை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம்? ஒரு மனிதன் உயிரோடன் இருக்கிறானா இல்லையா என்பதை எதை வச்சு நம்ம உணர்றோம்? மூச்சு வச்சு தான் உணர்றோம். ஓகே, மூச்சு வெளியே போனது உள்ளார வரலன்னா அவன் போச்சு. சரிங்களா? சரி, இதை நான் மாற்றி சொல்றேன். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்திலையும் எளிமை உண்டு, ரெண்டு விஷயங்கள் உண்டு, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒண்ணு, வெளியே போன மூச்சு உள்ளுக்குள்ள வரல அப்படின்னா இந்த உடம்பு என்ன சொல்றோம்? சவம். இது நான் ரிவர்ஸ்ல யோசிக்கிறேன். உள்ளுக்குள்ள போன மூச்சு வெளியே வரல, சாத்தியமா? இது சாத்தியம். எல்லாரும் என்ன நினைச்சிருக்கிற, எல்லாரும் இந்த பாதையில ஈஸியா ஓடுறாங்க, அந்த பாதையில் ஓடிட்டு இருக்கிறோம். எது? மரண பாதைக்கு ஓடிட்டு இருக்கிறோம். மூச்சை அவ்வளவுதான் விட்டுறது. அதனாலதான் மூச்சு பத்தி நான் பேசுறேன். மூச்சு தான் இறைநிலையை சேர்ப்பிக்கும். அப்ப வெளியே போன மூச்சு விட்டுட்டா முடிஞ்சு போச்சு. அதையும் நம்ம உள்ளுக்குள்ள போன மூச்சு இருத்தி வச்சால் அந்த சிவன் நம்ம வந்துடும். அப்பதான் நமக்கும் பிரபஞ்சத்துக்குமான ஒரு தொடர்பு ஏற்படும். இப்ப வெளியில ராக்கெட்ல போறாங்க, இங்க இருந்து எவ்வளவு தூரம்? இந்த ராக்கெட் போற தூரத்தை விட நம்ம போகலாம். ரொம்ப ஷார்ட்கட்டா யாருக்கா தெரியுமா? ரொம்ப ஷார்ட்கட் இருக்கு. மனசுல போக முடியாது, ரொம்ப ஷார்ட்கட் படி. இதுக்கெல்லாம் ஆதாரம் வந்து திருமூலர் வள்ளலார் சொன்ன விஷயம் தான், நான் கண்டுபிடிச்சது கிடையாது. அதை கொடுத்துருங்க, சரிங்களா? அவர் என்ன சொல்றாரு? ரொம்ப எளிமையா சொல்றாரு, நீ அங்க இங்கெல்லாம் ஒன்றும் பாரு. நம்முடைய பிறப்புக்கான விஷயத்தை முதல்ல மாற்றணும். நம்ம நார்மலா இப்ப இருக்கக்கூடிய நிலை என்ன அப்படின்னா பிரம்ம நிலை. பிரம்ம நிலை என்னன்னா படைத்தல் தானே, கண்டுதானே? பிரம்ம வந்து படைத்தல் தான். இப்ப நம்ம அதான் பண்ணிட்டு இருக்கிறோம், சரிதானே? படைத்தல் தொழில் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே, இத அவர் வேற மாதிரி சொல்ற. படைத்தல அடுத்தது காத்தல். யாரு? விஷ்ணு. இந்த காத்தல் அப்படிங்கிற விஷயம் நான் தெளிவா இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். இந்த புலன்களை காக்கணும் அடக்கணும் சொல்லிட்டு ரொம்ப தோத்து போறாங்க. ரொம்ப அது ஜெயிக்கணும்னா ஆசையை உங்களுக்கு உருவாக்குவன் யாரோ நீங்க அவனை பிடிச்சிங்கன்னா ஆசையை நிவர்த்தி பண்ணுங்க, கடந்தரலாம். இந்த ஆசையை உருவாக்கணும் யாரு? மாயைக்கு அதிபதியான விஷ்ணு, சரிதானமா? அப்ப அந்த விஷ்ணு பிடிச்சிட்டா நம்முடைய மாயை தீரும். இதுக்கு நான் உதாரணம் சொல்லுவேன். திருப்பாறு கடலை கடையிறாங்க, சரிதானா? கடையும் பொழுது என்னாச்சு? முதல்ல அந்த மழை நின்றுச்சா? நிக்கல, கேள்விகள் விழுந்துச்சு. ஓகே, அதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம யோக பயிற்சி செய்யும் பொழுது ஐம்புலன் நடக்கும் இல்லைன்னா நமக்கு யோக பயிற்சி சித்திக்காது. அப்ப இந்த மத்து நிக்கிறதுக்கு விஷ்ணு பகவான் ஒரு அவதாரம் எடுக்கிறார். ஆமா, அவதாரம் எடுக்கிறார். அவர் வந்து நின்னதுக்கு அப்புறம் அது மேல மத்து வச்சு கடையிறாங்க, நிக்குது. இது கான்செப்ட் என்ன? இது வெறும் புராண கதை இல்லை, நம்முடைய நிஜ வாழ்க்கை கதை. இந்த ஆமையில நீங்க காலை தொட்டால் சரி, தடை தொட்டால் என்ன பண்ணும்?
5 இதையும் எடுத்துக்கிறோம். ஒண்ணு மட்டும் இருக்காது, எதை தொட்டோமோ அது மட்டும் இருக்கு. 5 4 கால் தாய் 5 உள்ள எடுத்துரும். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரியும் நம்மளோட ஐம்புலனை எப்படி அடக்கணும். இதுல நான் மெயினா ஒரு விஷயம் சொல்றேன். 5 புலன்கள மெயினான ஒரு புலன் உண்டு. பார்வை. இந்த பார்வையினால தான் நமக்கு எல்லா சங்கடமும் வருது. உங்களுக்குள்ள மாயையை உள்ளுக்குள்ள கொண்டு வர்றதே இந்த மாயை தான், இந்த கண் பார்வை தான். இப்போ ஒரு விஷயத்தை ரசிக்கணும் அப்படின்னா பார்க்கலாமா, ரசிக்க முடியாது. ஓகேங்களா? இப்ப இது ஒரு விஷயம். அடுத்தது நம்ம பேசுறது, வெளியே வர்றது, அடுத்தது சாப்பிட்றது, உள்ளார வைக்கிறது. இது ரெண்டுலையுமே சரியா இருக்கணும். உணவுல யார் சரியாக கடைபிடிக்கலையோ அவங்களுக்கு என்ன ஆகும், இந்த மாயையில மாட்டிக்கலாம். உணவு விஷயத்துல ரொம்ப ரொம்ப நம்ம உடம்புக்கு என்ன தேவை சாப்பிடணும், தப்பு இல்லையா? இதுல ஒரே அளவீடு கிடையாது. இப்போ நான் இவ்வளோ சாப்பிட்றேன், அவங்களுக்கு இவ்வளோ சாப்பிடணும் அப்படின்னு கிடையாது. ஏன் உழைப்பு என்ன, நான் இவ்வளோ சாப்பிடலாம். உழைப்பே இல்லை, அவங்க என்ன பண்ணிக்கணும், குறைச்சிக்கணும். ஆனால் அப்போ என்ன பண்ணுறோம், சின்ன வயசுல என்ன தின்னமோ இப்போ வரைக்கும் அதே சாப்பிட்றோம். அப்புறம் டாக்டர்கிட்ட போகிறோம். இல்லை அதுதாம்மா நான் சொல்றது, நம்ம தெம்புக்கு சாப்பிட்டா போதும், அவ்வளோதான். ஆனால் இதை தாண்டி நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். முக்கியமாக அந்த வாய் ரொம்ப ரொம்ப முக்கியம். சாப்பிட்றதும் பேசுறதும். இந்த பேஸ்டில் நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். மேபி அது கருவறாருடைய தயவுதான். எனக்கு பல விஷயங்கள் சகிப்புத்தன்மை கொடுத்துருக்கிறார். இப்போ இல்லைம்மா, அது சின்ன வயசுலேருந்தே. சின்ன வயசுலேயே என் தாய் தந்தை, என் சகோதரன் சகோதரி கொண்டு இப்போ என் மனைவி, என் பிள்ளைகள் வரைக்கும் அதுக்கு சாட்சி அவங்களே சொல்லுவாங்க. சகிப்புத்தன்மைக்கு அவங்களே சாட்சி. ஆனால் நான் இதை பெருமையாக சொல்லலை, எல்லாரும் இதை கன்வெர்ட் பண்ணணுங்கிறதுக்காக சொல்லலாம். இல்லறத்தில் இருந்தாலும் முடியாதுன்னு என்ற சில பேர் ஆரோக்கியம் பண்ணுவாங்க. நான் சொல்றேன் முடியும். என்ன காரணம், அக்செப்ட் பண்ணிக்க தெரியணும். இப்போ எனக்கான பாதை என்ன, இறைவன் அடையணும், அவ்வளோதான். இவங்கள்ட்ட போராடி அவங்கள்ட்ட போராடி இருந்தா என் உலகம் போகுமா? நான் போராடி யார்கிட்ட போராடணும், என் கூட தான் போராடணும். என் கூட போராடினா தான் நான் ஜெயிக்க முடியும். உங்க கூட போனால் ஜெயிக்க முடியுமா? சொல்லிக்க வேண்டியதான், நான் உங்களை ஜெயிச்சிட்டேன். ஆனால் நான் என்ன ஜெயிக்கணும் அப்படின்னா, என்னை நான். இப்ப பிரபஞ்சம் இங்க இருந்து எங்க வந்துச்சு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்டியூஸ் பவர் உண்டு. மனசுக்குள்ள அந்த பவர் சொல்லும். ஆனா என்ன பிரச்சனைனா நம்ம அதை கேட்கணும். இது சில சமயம் நடக்கும் உங்களுக்கு. ஆமா இங்க போலான்னு இருந்தேன், அவங்களே வந்துட்டாங்க. அவங்களுக்கு நினைச்சேன், அவங்க கரெக்டா போன் பண்ணிட்டாங்க. நடக்குதாமா? அது நடக்கும், எல்லாத்துலயும் நடந்திருக்கு. ஆனா இதை யாராச்சும் புரிஞ்சுக்கிட்டாங்களா, இல்ல இது ஏன் நடக்குதுன்னு யோசிச்சிருக்காங்களா? இப்போ ஒரு சின்ன விஷயம், ஒரு டாக்டர்கிட்ட நான் செலவு பண்ணிட்டேன்னா, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு டாக்டர் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு காசு கொடுத்துருவார் அப்படின்னா, அந்த காசை நான் யாருக்கும் வருத்தம் பட்டு வாங்கிட்டேன்னு நினைப்பேன். என்னோட கான்செப்ட். இதெல்லாம் சரியா போடும். ஏன்னா பெரும்பாலும் நான் டாக்டர்கிட்டே போக மாட்டேன். அப்படியே போய் ஒரு செலவு ஆச்சுன்னா யாருக்கும் வருத்தத்தோட அந்த காசை நான் வாங்கிக்கிறேன். ஏமாத்து வாங்குற தொழிலுக்கான விஷயம் வாங்குறோம். மேபி அவங்களுக்கான வருத்தம் சில விஷயம் இருக்கிறீங்களா? ஏன்னா என்னோட தொழில் அஸ்ட்ராலஜர் நாடு. எல்லாருக்கும் யாரும் என்ன நினைக்கிறாங்க, சும்மா எல்லாம் கிடைக்குதுன்னு நினைக்கிறாங்க. நான் சொல்லுவேன், யாருக்கும் சும்மா கிடைக்காது, இலவசம் கிடையாது. இலவசங்கிறது அன்னதானம் தான். மற்றபடி ஒரு உழைப்பு கொடுக்கணும், அதுக்கான ஊதியம் கொடுக்கணும். இப்போ நான் உணவு ஒரு தடவை வாங்குறேன்னா அதுக்கான நான் ஊதியத்தை கொடுத்து நான் வாங்குறேன். ஊதியம் இல்லாமல் ஒரு விஷயத்தை நம்ம வாங்கக்கூடாது. இப்போ இதில் நான் சொல்ற மாதிரி இந்த சூரிய சந்திர நிலைமையை இந்த வழி அவர் என்ன சொன்னார் அருட்பால, இந்த சூரிய கலை சந்திர கலைங்கிறது நம்மளோட இடது கலை வலது கலை சுவாசம் இருக்கு. இது சூரிய கலையாகவும் இது சந்திர கலையாகவும் சொல்லுவாங்க. இது ரெண்டும் எங்கிருந்து செயல்படுதுன்னா, ரொம்ப பேருக்கு அடிவீத்துக்க போகாது சுவாசம். அடிவீத்துக்கு ஆழ்ந்து சுவாசம் பண்ணி பாருங்க, எவ்வளோ பேருக்கு அடிவீத்துக்கு போகுது, நெஞ்சு வரைக்கும் பாருங்க, அதிகமாக போகாது. ஆழ்ந்து சுவாசம் பண்ணணும். ஆமை ஆழ்ந்து சுவாசம் பண்ணோம், யானை ஆழ்ந்து சுவாசம் பண்ணணும். அதோட ஆயுள்கள் அதிகம். ஆழ்ந்து சுவாசம் பண்ணால் அதிகம் ஆயுள். அப்போ
இந்த ஆழ்ந்து சுவாசம் பண்ணும்போது தான் துர்கா சொன்னா 6 ஆதாரம், மாமி சொன்னா கரெக்ட், 6 ஆதாரத்தை பத்தி பேசினாங்க. ஓகே, இந்த 6 ஆதாரத்துல 3 ஆதாரத்துல போய் சென்றடை. நம்ம சுவாசம் 3 போறதில்லை, அப்பதான் நம்ம அதை தாண்ட முடியாது. இப்ப அந்த 3 ஆதாரத்துல இருந்து அது எழுப்பி கொண்டு போனோம்னா அந்த சக்தியை இங்கே சுழுமனை கொண்டு வந்துட்டோம்னா அதான் சூரியனை சந்திரனை 2 சேருது. அதான் அமாவாசை. அமாவாசை வந்து சிவனுக்கு உகந்தனால சொல்லுவாங்க, சரிதானா? பௌர்ணமியை அம்பாளுக்கு உகந்தனால சொல்லுவாங்க, ஏன்னா எனர்ஜி சக்தி. இப்போ ஒரு கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 பாம்பு இப்படி நிற்கும், ஒரு கல்வியில் போட்டுப்பாங்க. என்ன அர்த்தம்? இந்த சுவாசம் தான். சூரியனை சந்திரகளை 2 எதிர்த்தால் என்ன அர்த்தம்? பௌர்ணமி. பௌர்ணமி என்ன அர்த்தம்? எனர்ஜி சக்தி. அம்பாள் தான் நமக்கு அமிர்தம் கொடுப்பாங்க, அதுதான் எனர்ஜி. இப்ப அதுக்கு அடுத்த நிலை தான் சிவன். அப்ப என்னவா? 2 ஒன்றாயிடும். எதிரெதிர் நின்றால் பௌர்ணமி, அது எனர்ஜி, அதுதான் அம்பாள். அதை தாண்டி 2 ஒன்றாகும் போது சிவநிலை. அது ஒன்றாகும் போது என்ன ஆயிடும்? நம்முடைய தேகம் இந்த உயிருக்கான நிலையில எப்படி இருக்கோ அந்த நிலை வந்தோம். இப்ப உயிர் இந்த தன்மையில இருக்கு, யாருக்கும் தெரியுமா? நம்ம உயிர் எப்படி இருக்கு தெரியுமாப்பா? யாரும் பார்த்தது கிடையாது, அது எப்படி கூட தெரியாது. இந்த உயிரினுடைய நிலை என்னவோ அந்த நிலைக்கு இந்த உடம்பு வரும். ஏன்னா தண்ணீர் கிடக்கும், கருதானா? தண்ணீர் எண்ணெய் கிடக்குமா? கிடக்காது. அப்ப இந்த உடம்பையும் இந்த உயிருக்குள்ள கடக்க வைக்கணும்னா இந்த உடம்பையும் உயிருக்கான பதத்துல மாற்றணும். அவ்வளோதான் விஷயம். சாதாரணமாக கேட்டிருப்பீங்க, அதாவது என்ன சொல்றது, இந்த உடம்புக்கான விஷயத்தை வந்து கற்பூர நிலைன்னு சொல்லி மாற்றுவாங்க. கற்பூர நிலைன்னா இப்போ ஒரு சூடத்தை வந்து நெருப்பு வைக்கிறோம், நெருப்பு வைக்காமல் வச்சா கூட அது 2-3 நாளில் கரைஞ்சிடும். நெருப்பு வச்சாலும் லிக்விடாக மாறாது, லிக்விட் இல்லாமல் நேராக வந்து காற்றுல கரைஞ்சிடும். அதுக்கு பேர் சப்ளிமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பதங்கமாதல் ஒரு விஷயத்தில். அப்போ அதேமாரி இந்த உடம்பை நம்ம ப்ராசஸ் பண்ணணும். கெமிக்கல் கண்டிஷனில் பெறணும்ல. அப்படி மாற்றும் பொழுது இந்த இடத்துல ஒரு துவாரம் ஏற்படும். வெளியில இல்லை, உள்ளுக்குள்ள போகிறது. அந்த உள்ளுக்குள்ள இறங்கிட்டோம்னா நம்ம எங்க இருப்போம்? அந்த பிரபஞ்சத்தை இருப்போம். பிரபஞ்சத்தை உணர்வோம் இங்க இருந்துகிட்டே. நம்ம அங்க போறோம், இங்க இருந்துகிட்டே தெரியும். இது வள்ளலார் சொல்றாரு, எனக்கு அன்றானும் அண்டங்கள் எல்லாம் காமிச்சார் அப்படி சொல்றாரு. நம்மளால நம்ப முடியுதாம்மா? இங்க இருந்து எப்படி காமிச்சார்? ஆனா இதுக்கு ஒரு உதாரணமா என்னுடைய சாட்சிங்க சொல்றேன். எனக்கும் காட்டியிருக்க. அதை கண்ட பொழுது எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. ஏன்னா அதை பார்க்கும் பொழுது ஒரு பார்த்தீங்கன்னா அவ்வளவு கிரகங்கள், நட்சத்திரங்கள். நம்ம சென்னை டிராஃபிக்கோட மோசமாக இருக்குது. அதனால சென்னை டிராஃபிக்கோட மோசம், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது. ஆனால் ஒரு ஆச்சரியம் என்ன, ஒன்றை ஒன்று இடிக்கல. அதுதான் சரி, இது நம்ம பார்த்து சரியா அப்படின்னு என் பையனை கேட்டேன். கரெக்ட், அந்த அண்டத்தில் இப்படிதான் இருக்கு. அவ்வளோ நட்சத்திரங்கள் கிரகம் இருக்கு, ஆனால் நம்ம டிராஃபிக்கோட மோசமா இருக்கு. அதுதான் ஆச்சரியமான விஷயம். ஒன்று ஒன்று இடிக்காமல் சுழன்று கொண்டே ஓடிக்கொண்டு. இதுல என்னன்னா நம்ம இங்கிருந்து இங்கே தேட முடியும். இதுதான் பிரபஞ்சம் சொல்லக்கூடிய ரகசியம். நமக்கு சொல்லும். இப்போ இவ்வளவு பேருக்கு உட்காந்துருக்கீங்களே, எப்படி வந்தீங்க? பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்றது கூட்டிட்டு உட்கார வச்சிருக்கு. அதுதான் விஷயம். யாரும் எந்த இடத்துக்கும் சாமானியமா போக முடியாது. எந்த இடத்துக்கும் முக்கியமா இறை சார்ந்த விஷயத்துக்கு நகரணும்னா அது பிரபஞ்சத்தோட ஆசீர்வாதம் வேணும். அதுலேயும் கருவூராருடைய அவதாரத்தினால் இங்க வந்து அவருக்கான ஆசீர்வாதம் வாங்கி இது மாதிரி விஷயங்களை நீங்க கேள்விப்படாது. அவங்க வந்து கேள்விப்படுவீங்க. மரணம் இல்லா வாழ்க்கை வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களாமா? கேள்விப்பட்டு போனீங்க. ஏன்னா எல்லாரும் மரணம் அப்படிதான் ஓடிட்டு இருக்கிறோம். மரணம் இல்லா வாழ்க்கையை சொன்னவர்கள் தான் சித்தர்கள். அதில் கடைசியா வாழ்ந்த சித்தர் பெருமான் தான் ராமலிங்க சுவாமிகள். அதுக்கு தான் எல்லா ஞானிகளும் வச்சுக்கிறாங்க. நான் சொல்ல வரேன், நம்ம
ஒரு ஏஜுக்கு கடந்து வந்துட்டோம், இனிமேல் ஓட முடியாது. ஆனால் பதிவு பண்ணாமல, நானும் இந்த வழியில வந்திருக்கேன், ஒரு பதிவு பண்ணுங்க. அடுத்த ஜென்மத்தில் என்ன பதிவு பண்ணீங்களோ அது கண்டினியூஷன் ஆகிடும். அதுதான் உண்மைமா. ஏன்னா நான் ஏன் தெளிவாக சொல்ல வரேன், நான் சொல்றதெல்லாம் படிச்சுட்டு இப்போ சொல்றதில்ல, என் லைஃப்ல நடந்ததுனால சொல்றேன். எனக்கு 17 வயசுல கிடைச்சிச்சு இந்த யோகம். 17 வயசுல நான் என்ன செய்யணும், நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், கிறிஸ்டின் காலேஜ் தெரியும். அந்த காலேஜ் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கும் போது டெய்லி நான் பயிற்சி பண்ணேன். எனக்கு உத்தரவு வந்து நான் செஞ்சேன். அப்ப என்னன்னு எனக்கு தெரியாது, அதான் வேடிக்கை. அப்ப திருமணத்தை பத்தி தெரியாது, கருவறை மட்டும் வாங்கிட்டு இருந்தோம். இதெல்லாம் படிக்கவே கிடையாது. ஆனா இதை நான் படிக்கிறதுக்கு முன்னாலே எனக்கு செயல்பாட்டை கொடுத்துட்டார். அப்ப இப்ப அதை படிக்கும்போது என்ன ஆகுது, என்னதுக்கு எது சொல்லியிருக்காருங்கிற பொருள் எனக்கு தெரியும். ஏற்கனவே எனக்கு சாப்பாடு கொடுத்து டேஸ்ட் பண்ணிட்டாரு, அதுக்கப்புறம் டேஸ்ட் பத்தி கேட்கல, சொல்லிடலாம்ல. சாப்பிட்டதுக்கப்புறம் டேஸ்ட் சொல்லிடலாம். சாப்பிடாம ஒரு பதார்த்தத்தை கொடுத்து இது என்ன டேஸ்டா இருக்கு சொல்ல முடியுமா? காரமா இருக்கா, இனிப்பா இருக்கா, சொல்ல முடியாது. அப்ப நான் நினைச்சேன், போன ஜென்மத்தில் அது தொட்டதுனால் இந்த ஜென்மத்தில் எனக்கு வந்துச்சு. அதுக்கு உதாரணம் ஞான சொன்னாங்க. முந்தைய ஜென்மத்தில் அவர் பாடுபட்டதுனால தான் அடுத்த ஜென்மத்தில் 3 வயசுலேயே அவர் வந்து பிடிச்சிக்கிச்சு. சரிங்களா? அப்ப வயசு கடந்துருச்சுன்னு யாரும் நினைக்காதீங்க. இருக்கிற விஷயத்துல இப்ப என்ன பண்ணலாம், சொல்ற மாதிரி ஜெபம் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க, பஜனை பண்ணுங்க. அருமையான விஷயம் நீங்களாம் பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. முக்கியமா அம்மாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நம்ம நன்றி சொல்லணும். சரிங்க. என்னன்னா அவங்க எதை நிமித்தம் எப்படி சொன்னாங்க தெரியல. அன்னைக்கு ஒரு விஷயம் பண்ணும்போது இறைவனுடைய நிலை என்ன அப்படின்னா, அப்படி அழைச்சி ஒரு விஷயத்த சொன்னாங்க, அவங்களே கவனிக்கல. இறைவன் நிலை பற்றி ஒரு விஷயத்த சொன்னாங்க. இன்னைக்கு அவன் நினைத்து இருப்பான் அப்படின்னாங்க. அதான் உண்மை. லைஃப்ல இறைவன் நினைத்து, அப்படி நினைத்து இருக்கணும். என்ன அர்த்தம், அந்த நினைத்ததை ஒன்று பிடிச்சதான் நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். நம்ம லைஃப்ல எல்லாமே அப்படிதான் இருக்கு. இப்போ தரை நிலைத்து இருக்கு, அதுல வண்டி நம்ம மூவிங்க இருக்கோம். சரிதானா? இது நிலையா இருக்கு. அதே மாதிரி எது ஒரு விஷயம் இப்போ மேலே ஏறோம், அது படி நிலையா இருக்கு, நம்ம மேலே ஏறோம். அப்ப ஏதோ ஒன்று நிலையா இருக்கும் பட்சத்தில் தான் நம்ம அதுல மூவிங் பண்ண முடியும். அப்ப இந்த பிரபஞ்சமே ஓடிட்டு இருக்கு, ஆனா இறைவன் அவன் நிலைத்து நிற்கிறான் ஒரு இடத்துல. அதனால தான் அவன் என்ன சொல்லுவாங்க, குணம் மனம் அற்றவன். குணம் மனம் அற்றவன். பெரியவங்க பாடலாம் போறாங்க, ஜடம் அப்படிங்கிறாங்க, அது அது அப்படிங்கிறாங்க. அகிரின் நம்ம சொல்லுவோம் அதுன்னு, அது அப்படின்னு சொல்றாங்க எல்லாருமே. அதுக்கு இதுல விட குரலோட ஒரு பாடல் வரும். அதுல வந்து என்னன்னா, அந்த அது அப்படிங்கிறதுக்கு தான் பெரிய விஷயமா சொல்லப்பட்டிருக்கு குரல். சரி, நான் இல்லை. சரி, அப்ப நம்முடைய இவ்வளவு காலம் தனது விட்டுற வேண்டாம். இருக்கிற காலத்தில் ஒரு 10 நிமிடங்கள் என்னோட பேச்சுல நான் எல்லா இதுலையும் இதை நான் வலியுறுத்துறேன். அமைதியாக உட்காந்துட்டு உங்களுடைய சுவாசத்தை மட்டும் பாருங்க. ஒன்றும் பண்ணணும், இழுக்க வேணாம், உள்ள மெதுவாக அது எப்படி போகுதுன்னு பாருங்க. நேரம் பார்த்துருக்கீங்களா உங்க சுவாசம் எப்படி போகுதுன்னு? இது ஒன்றாதான் நம்ம சுவாசம் எப்படி போகுதுன்னு ஒரு 10 நிமிஷம் கவனிங்க. அப்படி கவனிச்சீங்கன்னா யாரை பார்க்குறீங்க தெரியுமா? பரம்பொருளை பார்க்குறேன். பரம்பொருளை பார்ப்பதற்கு சமம். அது எளிமையான வழி. அடிமுடி காண முடியாதவனை வந்து எளிமையா பிடிக்கலாமா? இந்த சுவாசத்தை நம்ம அதை கட்டுப்படுத்தலாம் வேணாம். இப்ப ஜஸ்ட் அது கவனம் எப்படி சுவாசம் பண்றோம் அதை கூட பாருங்க. ரவி, இந்த நாள் உங்களுக்கான ஒரு நல்ல நாளாக அமையட்டும். இன்னைக்கு கரெக்டாக அஸ்த நட்சத்திரம், நாளைக்கு சித்திரை, அடுத்த நாள் சுவாதி. ஒரு ஞானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு சுவாதி நட்சத்திரமும் விசாக நட்சத்திரம் உகந்தது. இது திருமணம் சொல்லியிருக்காரு. சுவாதி நட்சத்திரத்தையும் விசாகம் அதில் ஆரம்பித்தோம்னா நமக்கு கண்டினியூ பண்ண முடியும். இன்னொன்று அதற்கான விஷயம் நம்மளால ஏதர் பண்ண கிடைக்கும், நமக்கு கிடைக்கும். அதனால் மேபி யார் யாருக்கு விருப்பம் தேரணும்னு விருப்பம் இருக்கோ அவர்கள் அடுத்த நாள் நீங்கள் நம்ம தான் வெள்ளிக்கிழமை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. இதில் முக்கியமாக குரு வேணும்.
அம்மா சொன்ன மாதிரி குரு வேணும். எந்த வழிபாட்டிலையும் எந்த மார்க்கத்திலையும் குரு இல்லாமல் சித்தி அடைய முடியாது, கண்டிப்பா சித்தி அடைய முடியாது. சரிங்களா? அதனால எந்த ஞானி வேணும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நான் கருவராத வணங்கி சொல்ல போறேன். ஞானியா இருக்கணும், அவர் அந்த நிலையை அடைஞ்சிருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். இறப்பை தவிர்த்த மகானை வணங்கும் போது மட்டும்தான் நமக்கும் அந்த நிலை கற்றுக் கொடுக்கப்படும். இல்லைன்னா குருடும் குருட்டாட்டம் ஆன கதையும் ஆயிடும். திருமணம் சொல்றாங்க, இன்னொரு குருடுக்கு வழிகாட்ட முடியுமா? அந்த நிலை ஆயிடும். அப்ப ஒரு நிலையை அடைந்தவர்களை நம்ம பிடித்துக் கொண்டால் நாம் அந்த நிலையை அடைய முடியும். இதுதான் பிரபஞ்சம் நமக்கு உணர்த்தும். என்னன்னா இதை உணராமல் நம்ம நகர்ந்து கொண்டே இருக்கிறோம். காலம் இனி அதிகம் இல்லை. நான் சொல்றேன், இன்றைய பொழுது பயன்படுத்துங்க. என்னைக்குமே நாளை என்பது இல்லை என்பதை என்னோட வார்த்தை. நாளை என்பது கிடையாது, உண்மை. அதனால நாளாலிருந்து யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க ஒரு குருவை நினைச்சு ஃபாலோ பண்ணுங்க. நல்லதே நடக்கட்டும். மாமி ஒரு விஷயம் வருத்தப்பட்டுட்டே இருந்தாங்க, பஜனை முழுமையாக கேட்காம நீங்கள் அன்னதானம் பண்ண போயிடுறீங்க அப்படின்ட்டு. எனக்கு ஒரு விஷயம் நம்ம இந்த பீடத்தில் ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். டைமிங், ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டா அந்த டைமில் ஆரம்பிக்கணும், அந்த டைமில் முடிச்சிடணும். நான் உங்களுக்கு எல்லாத்தையும் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கேன், 8 மணிக்கு உங்களை அனுப்பிடுறேன்னு சொல்லி. ஏன்னா வெளியிலலாம் வராங்க, எப்போ நான் அப்படி கமிட்மெண்ட் கொடுப்பேன், சார்பாக முடிச்சிடுவேன். அதில் நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். நம்ம ஸ்பீச்சோட கழிச்சோட பரவாயில்ல, கிளம்பிட்டோம், அவர் நேரத்துக்கு வீடு போய் சேரணும் விஷயத்த. அப்போ இந்த 11 மணி நான் லேட்டானா கீழே எல்லாரும் லைனில் நிற்கிறாங்க. ஒருத்தரை காக்க வைக்கிறது அதோட பாவம் எதுவுமே கிடையாது. நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எனக்கு அது ரொம்ப ஒரு வருத்தத்தை கொடுத்துரும். சரிங்களா? அதனால தான் உங்களுக்கு சொல்ல முடியல, இந்த சந்தர்ப்பம் சொல்லிக்கிறேன். அப்போ உங்கள் நிறைவாக இருக்கும். இப்போ முழுசாக உங்கள் பதிலை நான் கேட்டுட்டேன். சரிங்களா? எனக்கு இறைவனை நீங்கள் பார்த்து எனக்கு சந்தோஷம். கருவூரால் சந்தோஷம் அடைந்து உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கும், அது எனக்கு ஒரு சந்தோஷம். சனிக்கிழமையான ஓடி வருகிறோம். அதனாலதான் ஓடி அந்த 10 மணி ஆனா 10 to 11 நமக்கான நேரம். இதுல என்னன்னா இப்ப ராதா தேர்ந்தெடுக்க சொன்னாங்க, ஆனா யார் தேர்ந்தெடுத்தாங்கன்னா கருவூரால் தான் தேர்ந்தெடுத்திருக்காரு. அதுதான் உண்மை. நான் கதை எடுப்பேன். எந்த ஒரு விஷயம் தான் மனுஷன் அது கருவி, ஓகே கருவி. ஆனா அதை தாண்டி எனக்கு கொடுக்குற விஷயம், வேணாங்கிற விஷயம் எல்லாமே கருவூரால் செய்யறாரு.